சபரிமலை கோயிலில் தங்கம் திருடப்பட்ட விவகாரம் தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழுவினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். விவரங்களோடு இணைகிறார் சஜயகுமார். சஜயகுமார், முழுமையான விவரங்கள். சிவரஞ்சனி, உலக புகழ்பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோவிலில் தங்க மோசடி விவகாரம் பூதாகரமாக கேரளா முழுவதும் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி வரும் நிலையில் சபரிமலை ஐயப்பன் கோவில் தங்க மோசடி சம்பந்தமாக கேரளா உயர்நீதிமன்றமானது ஒரு சிறப்பு விசாரணை குழு அமைக்கப்பட்டிருந்தது. அந்த விசாரணை குழுவிடம் நேற்றைய தினம் உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பித்து இருந்தது. அதாவது 6 வாரங்களுக்குள் விசாரணை முடித்து அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்று கேரளா உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. விசாரணை தொடர்பான எந்த தகவல்களும் கசியக்கூடாது என்றும் சிறப்பு புலனாய்வு குழு சீல் வைக்கப்பட்ட கவரை நேரடியாக விசாரணை முடித்து 6 வாரங்களில் நீதிமன்றத்தை சமர்ப்பிக்க வேண்டும் என நேற்று உத்தரவு பிறப்பித்திருந்த நிலையில் இன்று அந்த சிறப்பு விசாரணை குழுவானது சபரிமலையில் நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இந்த மோசடி சம்பந்தப்பட்ட உன்னிகிருஷ்ணன் போற்றி மற்றும் முன்னாள் தேவசம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அதிகாரி உட்பட 9 பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தவும் இந்த விசாரணை குழுவானது முடிவு செய்துள்ளது. நீதிமன்ற மேற்பார்வையில் தற்போது இந்த விசாரணையானது ஆய்வானது நடைபெற்று வருகிறது. நீதிமன்ற நீதிபதி KT சங்கரன் தலைமையில் இந்த ஆய்வு தற்போது நடைபெற்று வருகிறது. தேவசம் ஆணையர் இந்த ஆய்வில் உட்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுபோல இன்றும் நாளையும் இந்த தொடர்ந்து சபரிமலை சன்னிதானத்தில் இந்த ஆய்வானது தொடர்ந்து நடைபெறும். அந்த பாதுகாப்பு அறையை திறந்து ஆய்வு மேற்கொள்ளப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆய்வின் முடிவு அது முழுக்க இந்த விசாரணை குழுவுக்கு தேவசம் போர்டு தலைவர் ஒத்துழைப்பு வழங்குவதாகவும் பிரசாந்த் தேவசம் போர்டு தலைவர் தெரிவித்திருக்கின்றனர். இந்த ஆய்வு முடிவில் விசாரணை அறிக்கையானது 6 வாரங்களுக்குள் இந்த சிறப்பு விசாரணை கூட நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட பிறகுதான் இந்த மோசடியின் எந்த மாதிரி எந்த அளவுக்கான தங்கம் சபரிமலையில் இந்த மோசடி செய்யப்பட்டுள்ளது என்ற விவரங்களும் தெரிய வரும். சிவரஞ்சன், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சஜயகுமார்.